முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். இப்போ நீங்கள் ஆர்ஜேக்குள்ளே போகிறப்ப இந்த ஒரு விஷயம்குள்ளே போகிறப்ப என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு இதுக்குள்ளே போகிறது? இங்கே பாரு, எதை வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்காக என்னை விட்டு போன பாரு. யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு காலராக இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அது நீங்க எப்படி பண்றீங்க? சோ அவங்க என்ன கலாய்க்கிறதுக்கு அவங்க கால் பண்ணிருப்பாங்க, ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்கள கலாய்ச்சு நான் தந்தையார் பட்ட வத பேசுறேன் ஆண்டி. நான் கண்ணம்மாப்பேட்டை சடை பேசுறேன் ஆண்டி. வாட் வடை சடையா? எங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அந்த பாட்டு போடுறதான். சோ நம்ம அதுல ஏன் ஒரு டாஸ்க் வைக்க கூடாது? எதுக்கு? ஆகா வச்சாடா ஆப்பு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட நம்மளா போய் சொன்னாலும் நமக்கு கெத்து போயிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயம் அவனும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான், நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனா எப்படியாச்சும் அவன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பாட்டா இருக்கும்? ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசுரத்தான் உனக்கு எழுதி தாரேன். நீங்க ஆர்ஜேனாலே நமக்கு 2 மூவி ஞாபகம் வரும். ஒன்று எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா உயிரேவா இருக்கும். அதில் அதுவும் உயிரேல வர அந்த சீன் ஒன்று இருக்கும் தெரியுமா? அடே லைட்டாக ஓப்பன் பண்ணதும் அவர் வராரு, வந்தோடனே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட், அப்படியே டெனிம் ப்ளூவில் ஒரு ஜீன், ஒரு சின்னதாக ஒரு ஷூ, ஒயிட் ஷூ, சூப்பராக ஹேர் ஸ்டைலாக ரெடி பண்ணி. ஃபிசிக் எனக்கு அப்படிலாம் வேண்டாம், ஆனால் பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தார். இந்த மேனேஜர் யாருன்னா இருப்பாங்கல்ல ஆஃபீஸில், அவங்க மேலே நம்ம கொஞ்சம் காண்டா இருப்போம். சரி, அவங்க நம்மளை ப்ரோவோக் பண்ணி விட்டுருவாங்க, கத்த முடியாமல் இருப்போம். இந்த சுச்சுவேஷனில் என்ன சாங் பாடுவீங்க? இப்படி தானே என்ன கோத்து விடுவீங்க. போடா போடா புண்ணாகு போடாத தப்பு கணக்கு, அந்த மாதிரி அவங்க தப்பு கணக்கு போட்டு நம்மளை எப்படி காலி பண்றதுன்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த பாட்டு. இதுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இதுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கப்பலா இருக்காங்க, நம்ம தேர்ட் வீலா போய் உட்கார்ந்துருப்போம்ல. ஐயோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் பெரிய கொடுமை. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பாட்டு தோணும்? காதலிக்காதே பாட்டை அவங்க 2 பேருக்காக பாடுவேன். ஆக்சுவலா அதே பிரேக்கப் ஆயிரணும், அப்பதானே இவன் என் கூட சுத்த முடியும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ அதனால காதலிக்காதே மனசே காதலிக்காதே, அதான் அவளும் நீயும் இருக்க மாட்டோம், லவ் ரொம்ப சூப்பரு, நடுவில் தான் வந்தான் அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு சோக்கரு, அந்த மாதிரி அது பாடி விட்டு பிரிச்சு விட்டுருவேன். பிரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் தெரியுமா? அந்த நிம்மதியில என்ன பாட்டு பாடுவீங்க? இது போதும் எனக்கு, இது போதுமே. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட we have RJ ரம்யா with us. வணக்கம் மேம். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் என்னன்னா ஒரு ஆர்ஜே உட்கார வச்சிருக்கோம். எப்பவுமே எங்க சேனலை பத்தி நாங்களே பேசி நாங்களே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா எங்களுக்கு பயங்கரமா போர் அடிச்சிருச்சு. ஸோ ஒரு ஆர்ஜே ஸ்டைல்ல ஐபிசி மங்கைக்கு நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறீங்க. ஓகே டன். யா, ஹாய், நான் ஆர்ஜே ரம்யா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது என்ன இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஐபிசி மங்கை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஐபிசி மங்கை அப்படின்றது நம்ம நேம்லேயே தெரியும், லைக் விமன் எம்பவர்மெண்ட், விமனோட ரிலேட்டடாக எல்லா விஷயங்களுமே சூப்பராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது சின்ன சின்ன நூலை முடுக்கு அந்த இடத்துல கூட ஏதாச்சும் ஒரு விமன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், ஹவு லாங் இட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாத்தையும் டெப்த்தாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி ஐபிசி மங்கை சேனலுக்கு வெல்கம். எஸ், ஓகே, தட் வாஸ் சோ குட். எஸ், ஏன்னா இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்க சேனலுக்கு நாங்களே கொடுத்துட்டு இருந்தா எப்பவுமே ஓகே கரெக்ட் தானே? எஸ் மேம். கம்மிங் பேக் டு ஆர்ஜே ரம்யா, ஏன்னா ஆர்ஜே இந்த ரேடியோங்கிறதே ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக மாறிடுச்சு. இப்போலாம் நிறைய பேர் கேட்குறதுல எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. வென் டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு ஆர்ஜே சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ டெக்னாலஜி வைஸ் நமக்கு பேச பிடிக்கும் அப்படிங்கிறப்ப வி ஹாவ் பாட்காஸ்ட், நம்ம யூடியூப்ல உட்காந்து பேசலாம், வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸ்டில் நம்ம ஒரு ரேடியோ ஆப்ஷனாக எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்ல. ஸோ ஒய் ஆர்ஜே மேம்?
ஓகே. ஏன் அப்படின்னா, லைக் நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றத கேட்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நான் பேசும்போது கேட்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் எனக்கு பேச முடியும். ஒரு விஷயத்த டெலிவர் பண்றது எப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால அ அவுட் சைட் அதாவது ஒரு லுக்க பார்த்து இப்போ யூடியூபா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லுக்க பார்த்து ஓகே நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாவே இருக்கட்டுமே, ஒரு லுக்க பார்த்து ஓகே நல்லா இருக்காங்க. ஸ்க்ரால் அப்படித்தானே ஒரு மாதிரி டஸ்கி டோனா இருக்கிறவங்களா ஒரு விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு ஆர்ஜே அப்படின்றது எதனால வந்துச்சு அப்படின்னா, நம்ம வாய்ஸை மட்டும் கேட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஃபேன் ஆவாங்க. ஸோ நிறைய பேர் நான் ஆக்சுவலி ஆர்ஜே ஃபீல்டுக்குள்ளே போகும்போது கேட்பாங்களா ரேடியோஸ், ஏன்னா நம்ம காரில் போகும்போதே ஒன்று ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுப்போம், நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது கேட்டுப்போம். ஆனால் ரேடியோ இப்போ கேட்குறாங்களா, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் நானே போனேன். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பேசுனது எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு சில பேர் சொல்லும் போது ஓகே நான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொஃபஷன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. அண்ட் மோர் ஓவர் ரேடியோவில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நான் காரில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ப்ளே பண்ணுற சாங்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச சாங் வேற யாரோ ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சாங் எனக்கு தெரியும், நம்மளுக்கு திடீர்னு இந்த சாங் பா அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டை கூட்டிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எனக்கு அதனாலே இந்த ரேடியோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ தட் எனக்கு இந்த வந்து அப்பியரன்ஸ் இல்லாமல் என்னை வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா நான் ரேடியோ தான் போவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் ரேடியோக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராம்லாம் வந்தேன். ஓகே அப்படியும் நம்ம வந்து ஃபேன் அதாவது ஒரு லிசனர்ஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுலேருந்து இது வந்தேன். ஆனாலும் இப்போவும் நான் திருநெல்வேலி சைடில் தான் நான் வந்து ரேடியோவா ஆர்ஜேவாக இருக்கேன். ஸோ அந்த டைம்லையுமே நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல போயிட்டு சூரியன் எஃப்எம்ல வந்து ஆர்ஜே ரம்யா வருவாங்க, அந்த பிள்ளையா சூப்பரா பேசும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு என் அப்பியரன்ஸ்லாம் தெரியாது. அந்த பிள்ளை பேசும், அந்த பிள்ளை நச்சுன்னு 4 வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து பூஸ்டப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் இந்த டிராவல் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆஸ் யூ செட் நிறைய பேருக்கு வந்து ஒரு டைம்ல ஆர்ஜேனாலே அவங்க வாய்ஸ் தான் நமக்கு எப்பவுமே ரெக்கக்னைஸ் ஆகும். அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி டிராவல்னு வந்துட்டாலே நம்ம வந்து ஓகே நம்ம ரேடியோ போட்டானா அதுல அத்தனை நாஸ்டாலஜியே நமக்கு வந்து ஃபில்டா இருக்கும், எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த ஆர்ஜேக்குள்ள போறது இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். நிறைய பேர் ஆர்ஜேக்குள்ள போகணும்னு நினைப்பாங்க, முடியாட்டி நம்மளுக்கு ஆப்ஷனலா ஒரு விஷயம் இருக்குன்னு இருக்கு. அப்போ நீங்க ஆர்ஜேக்குள்ள போறப்ப வந்து இந்த ஒரு விஷயம்குள்ள போறப்ப என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு இதுக்குள்ள போறது? ஆக்சுவலி வந்து நான் ஆர்ஜே அப்படி போகணும் அப்படின்றது அது வந்து வந்த பாதையில வந்தது தான். ஸோ நான் கடந்து வந்த பாதையில தான் ஆர்ஜே அப்படின்றது எனக்கு வந்து தாட் வந்தது. ஆனால் சில பேர் இருக்காங்க, நான் வந்து அதாவது ரேடியோ கேட்டு எனக்கும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் நான் வந்த பாதை வந்து நான் வந்து யோசிச்சுருந்தேன், நம்ம வாய்ஸ் தான் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே உங்களை மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் நாட் தட். வாய்ஸ் இங்கே மேட்டரே கிடையாது. வாய்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% தான். அந்த விஷயத்த நம்ம எவ்வளோ அழகாக நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது அதில் விஷயம். இப்போ வந்து இந்த ஸ்டூடியோ செட்டப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி போனோம்ப்பா வேற லெவலில் இருந்துச்சு, அப்படியே உள்ளே போனது ப்ளசண்ட்டாக இருந்தது, 4 பேர் உட்காந்துருந்தாங்க, எல்லாரும் அப்படியே லைட்டை போட்டு உட்கார வச்சாங்க, இது எப்படி இருக்குது? லைக் ஒரு சென்டென்ஸை நம்ம எவ்வளோ அழகாக நம்ம வந்து அதில் டெலிவர் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து பட்டி டிங்கரிங் பண்ணுறோம் அப்படின்றதான் அந்த ஆர்ஜே அப்படின்றதான் நான் ஃபேஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போனது. அண்ட் நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, ஆர்ஜே அப்படின்றப்போ வந்து போவாங்க, உட்காருவாங்க, ஃபோன்ஸ் மாட்டிப்பாங்க, அப்புறம் வந்து பேசுவாங்க, வந்துருவாங்க, அவ்வளோதான் ஒர்க்குன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆர்ஜேன்னு வரப்போ ஜிங்கிள் பண்ண தெரியணும், ஒரு சாங் ப்ளே பண்ணுறது, அந்த கன்சோல் ஹேண்டில் பண்ணுறது, சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து பிரேக் வருது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆர்ஜே அதை தாண்டி பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குல்ல, அது என்னெல்லாம் இருக்கு? ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் உள்ளே போகும்போதே நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து பேச மட்டும்தான் நம்ம செய்வோம், அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஹாட் கீஸ் போடுவாங்க. இப்போ நம்ம பேசுறோம்னா சிரிக்கிற மாதிரி ஒன்று போடுவாங்க, அடேங்கப்பா ஆஹா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு நக்கல் அடிச்சு ஒன்று போடுவாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு நான் போகும்போது பக்கத்துல இருந்து வேற யாரோ போடுவாங்க போல, நம்ம வந்து பேச மட்டும் தான் போறோம், பக்கத்துல இருந்து போடுவாங்க நானே நினைச்சிட்டு போனேன். பட் அங்க டோட்டலி வேற. அதாவது நம்ம தான் அங்கே வந்து உள்ளே போனோடனே நம்ம ஃபுல் ஆன் ஏர் இருக்கும், உள்ளே போனதே தனியாக இருப்போம். ஸோ அந்த டைமிங்கில் வந்து அந்த சாங்ஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது, இப்போ லிசனர்ஸ் வந்து சாங் கேட்குறாங்கன்னா அந்த சாங் அதில் வைக்கணும், அது ஆட் வரும், ஆட் வர்றதுக்கு முன்னாடி அந்த சாங் அந்த ஆடு கிளாஷ் ஆகக்கூடாது, அந்த ஆட் வந்து 12:02 போகணும்னா 12:02 போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது. அது போக ஷோ வந்து 2 hours, எனக்கு ஒரு ஷோ தான் 2 hours ஷோ இருக்குது. ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 2 மணி நேரம் தானே அப்போ உங்களுக்கு வேலை, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்களோ, ஜாலியாக இருப்பீங்களோ அப்படின்னு.
காலைல 9 மணிக்கு போனோம்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த ஃபுல் 9 to 6 ஒர்க் தான். ஸோ அந்த டைமில் வந்து இந்த கமர்ஷியல் ஆட் எடுக்கிறது, ஒரு பிராண்ட்லாம் வரும்ல, ஸோ அதுக்கு கமர்ஷியல் ஆட் எடுக்கணும். அது போக நம்ம ஷோவில் பம்பர் போச்சுன்னா அந்த பம்பருக்கு நம்ம தான் யோசிச்சு எடுக்கணும், ப்ரோமோ எடுக்கணும், ஜிங்கிள் எடுக்கணும், ஸ்பார்க்கிள் எடுக்கணும், ஃபில்லர்ஸ் எடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆர்ஜே அப்படின்றது ரேடியோ ஜாக் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். அதாவது ரேடியோவில் பேசுவாங்க அப்படின்றது தவிர்த்து அதுக்கு பின்னாடி இந்த ஆடு அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உள்ள வந்தோடனே. அதனால் ஆர்ஜே ஆகணும் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுட்டு உள்ளவாங்க. எஸ், நிறைய விஷயங்கள் வந்து கிளப்டாக நம்ம பண்ணுறோம், மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணுறோங்கிறப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு டேக்கிள் பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம், நீங்கள் டெய்லியுமே நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுகிறீங்க. கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய டூல். அந்த டூல் கூட வந்து மியூசிக்குங்கிற ஒரு தெரப்பியும் கொடுத்துருப்பீங்க. ரெண்டுமே இது ரெண்டுத்தையும் வந்து ஒருத்தங்க எப்போல்லாம் டவுனாக இருக்காங்களோ நம்மளோட கம்யூனிகேஷனை நம்ம வாய்ஸை கேட்குறப்போ நம்ம அவங்கள பூஸ்ட் பண்ணி விடுவோம், அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்போம். இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அந்த ஆர்ஜேக்குள்ளே இருக்குது. அதில் வந்து ஒருத்தங்க வருவாங்க, யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு காலராக இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக கால் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தேவை அந்த சாங் அவங்க ப்ளே பண்ணிடணும். எனக்கு இந்த சாங்கை போடுங்க, அந்த சாங் யாருக்குனே காலைல 8 மணிக்கு ப்ளே ஆகிருக்கணும். நம்ம மறுபடியும் அந்த சாங்கை ப்ளே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு நாளைக்கு அந்த சாங் 1 டைம் தான் ப்ளே ஆகணும். ஸோ 8 மணி எங்க அந்த சாங் ஏற்கனவே ப்ளே ஆயிடுச்சு, வேறு ஏதாவது சாங் சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி கேட்க மாட்டோம். அதாவது அந்த சாங் ஏற்கனவே ப்ளே ஆயிடுச்சு அப்படி சொன்னால் அதை வந்து வெளியே போயிடும்ல. ஸோ அப்போ என்ன சொன்னோம்னா, அந்த சாங்லாம் பழைய சாங், அதெல்லாம் யார் கேட்பா, நம்ம உள்ள ஜென்ரேஷன் நம்ம உள்ள வைபுக்கு வந்து இப்போ வேறு சாங் கேட்கணும், அந்த சாங்கை கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மாற்றி விட்டுருவோம். அவங்க எப்படி பேசினாலும் அதை நாங்கள் கண்டென்ட்டாக எப்படி டெலிவர் பண்ணுறது, அதை வந்து எப்படி அவங்க மைண்டை மாற்றி அவங்களே சிரிக்க வச்சு அந்த டைமிங்கில் வந்து அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன கலாய்க்கிறதுக்கு அவங்க கால் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அவங்கள கலாய்ச்சி 2 பேரும் சிரிச்சு காமனாக கேஷுவலாக போயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு நெல்லை கேர்ளுங்கிறத வந்துட்டு அப்படியே ஊருக்காரங்கிட்ட நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி நீங்க அப்படிதான். அது மோஸ்ட்லி வந்து லிசனர் அப்படின்னு இல்லாம சொல்லுங்க என்ன வேணும் அப்படி நார்மலா பேசிட்டோம் அப்படின்னா, ஒரு கூட இருக்க ஒரு பொண்ணு வந்து பேசினா எப்படி இருப்போம், சொல்லுங்க சார் என்ன சார் வேணும் அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுங்க என்ன வேணும், என்ன பாட்டு வேணும், இந்த பாட்டா, இந்த பாட்டை யார் சார் கேட்பா, இன்னும் வேற பாட்டு சொல்லுங்க, உங்க ஏஜுக்கு வேற மாதிரில கேட்கணும், அந்த மாதிரி பேசிட்டோம்னா அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க. அண்ட் நீங்க வந்து இன்ஸ்டால பாக்குறப்ப கூட ஒரு பாட்டுக்கு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம், ஸோ இதை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு சொல்லுவீங்க, அதுக்கு இந்த பாட்டு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற சாங் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இந்த ஐடியா வந்து வர்றப்போ இது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். நிறைய பேர் சில விஷயங்கள் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்ஜேன்னு வர்றப்போ அவங்களுக்குன்னு தனி ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்க எப்படி பிக் பண்ணீங்க அண்ட் அதை எப்படி நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சீங்க, இதுதான் நம்மளோட ஸ்டைல் அப்படிங்கிறது? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நல்ல என்ன பாட்டு தெரியுமா, அது அசுரன் படம் நினைக்கிறேன். அசுரன் படத்துல கத்தரி பூவழகி அந்த பாட்டு தான் ஆக்சுவலா நான் வைப் பண்ணது. நல்ல ஒரு சவுண்டு ஃபுல்லா ஏற்றி வச்சு கேஷுவலாக வைப் பண்ணும் போது சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து ஒரு விஷயம் நான் போஸ்ட் பண்ணேன். அது நல்ல ஒரு விஷயம் வந்தது. ஓகே, அப்போ வரைக்கும் 100Kல அது வியூஸ் போகுதுன்னா அது 500 600ல போச்சு. ஓகே, இப்படி வைப் பண்ண யாருமே இல்லை போல அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் நல்ல சாங் கேட்டு வைப் பண்ணுவீங்க தானே, ஆனால் அதை வெளியே போடுறீங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து நான் நல்லா வைப் பண்ணுவேன், ஆனா அது வந்து வெளியே எக்ஸ்போஸ் யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து நின்றுட்டு டான்ஸ் ஆடுவாங்களா இருக்கும். ஸோ டான்சர்ஸ் அது வேற. ஆனா வைப்ன்றது அந்த இடத்துல வந்து டோட்டலி டிஃபர். ஸோ அது வந்து அந்த வைப்ல தான் எனக்கு அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த காதலிக்காதே பாட்டு சூப்பராக, அது ஒரு கேஷுவலாக ஆரம்பித்த ஒரு ஐடியா. நல்லா வைப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆமாண்ணே அது வந்து அவளும் நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பரு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு அது எனக்கு மைண்டு வந்து சரி அவங்களுக்காக போடுவோம்னு சொல்லி அந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலி அது 10 மில்லியனோ என்னவோ அடிச்சுது. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து இது பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கேஷுவலா வந்தது. நமக்கு எப்படி வந்து தோணும்ல, ஸோ நம்ம இதுதான் நம்ம வந்து அப்படியே நடிச்சு வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து டிஃபரா நடிச்சு வரக்கூடாது, கேஷுவலா போற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி போற மாதிரி போனதுதான் அது. அது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகும். நாங்களே பாக்குறப்ப அக்கா எடுத்து என்ன போடுவாங்கங்கிற மாதிரி வெயிட் பண்ற மாதிரி தான் நிறைய சாங்ஸ் இருந்துச்சு. அதுலயும் அந்த மாமா
பையன் அந்த சாங் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து கிளிக் ஆகுற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் நீங்க ஆரம்பத்துல பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்து பேசுறப்போ இவங்க இந்த பொண்ணு வாய்ஸ் கேட்டா எனக்கு நல்லா இருக்கு, இப்போ அவங்க பேச போறாங்க, அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்போ வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கிஃப்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க, மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காலர்னா யாரு? எஸ், நான் வந்து ஆக்சுவலா மதுரைக்கு ஷோ பண்ணேன். ஸோ மதுரைக்கு வந்து அவங்க ஒரு ஆர்ஜே வந்து லீவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு டெம்பரவரியாக இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து திருநெல்வேலிலேருந்தே மதுரைக்கு நாங்கள் ஷோ கொடுப்போம். ஸோ கொடுக்கும்போது எனக்கு அதுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்தது. ஓகே, மதுரைக்கு ஷோ கொடுக்குறோமே, அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? திருநெல்வேலினா என்ன நேரில் வந்து இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதாவது லிசனர்ஸ் மீட்டப்னு வைப்போம். ஸோ அப்போ எல்லாரும் என்னை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் இருக்கும்ல. ஆனால் மதுரைக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. சரி, எப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. ராசாத்தி ராசாத்தி கேக்குதாமா, அவங்களுக்கு தெரியல அது வாய்ஸ் நோட்டுன்னு, யாரோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க போல. கேக்குதாமா, சூப்பரா பேசுறியே தாயி அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம் பரவாயில்லப்பா, நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏஜ்னு சொல்ல போனா ஒரு 50, 55 அந்த 60 இருக்கும். அவங்க வந்து ராசாத்தின்னு ஒரு பேர் வச்சு எனக்கு கூப்பிடும் போது ஓகே, அவங்க வீட்டு பொண்ணா அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அது வந்து ரொம்ப தடவை கேட்டேன். அதை நான் ஸ்டோரியில கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தடவை கேட்டேன் அந்த வாய்ஸ் மெசேஜை. ஸோ ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ரெக்கக்னைசேஷன் வரும்போது ஓகே, நம்ம வந்து கரெக்டான ஒரு ஃபீல்ட்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். எஸ், அதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல, எப்படியும் ஸ்டேஷன்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் வந்திருக்கும். அதுல உங்களுக்கு ஒரு மெமரபிளான கிஃப்ட் எது? அப்படின்னு இல்லை, எனக்கு மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு தான் அனுப்புவாங்க. எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அதனால வந்து ப்ரௌனிஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க. இன்னொன்று எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அனுப்புவாங்க. எனக்கு வீட்டில் பார்த்தா எக்கச்சக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வா சூப்பராக இருக்குது. நம்மளை ஃபோட்டோவை மெனக்கின்ட்டு அவங்க எடுத்து கொலாஜ் பண்ணி அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து அதை ஃபோட்டோவை ரெடி பண்ணி ஃப்ரேம் போட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்களே, பரவாயில்லையப்பா அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். எஸ், அண்ட் இவ்வளோ லவ் ரிசீவ் பண்றீங்க. எங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அந்த பாட்டு போடுறதான். ஸோ நம்ம அதுல ஏன் ஒரு டாஸ்க் வைக்க கூடாது? எதுக்கு? எதுக்கு இல்ல, அதுதான் அவசியம். இப்போ நம்ம அந்த டாஸ்க்குள்ள போவோம். ஓகே, இப்போ நான் சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு என்ன சாங் தோணுதோ அந்த சாங், அந்த லிரிக், ஓகேவா? சரி, பாடுறீங்களா? அதுவும் பாடணும், சொல்லக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து பேசுவேன். நல்லாதான் பாடுனீங்க. அது நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் நல்லா கம்மி பண்ணிட்டு அந்த பாட்டை கேளுங்களேன், யாராலையும் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பாடுவேன். அதனால என்ன பண்ணுவேன், நான் மியூசிக் அதனாலதான் வந்து அதில் டாக்டிக்ஸ் நம்ம பாடினா வந்து வெளியே தப்பா தெரியுன்றதுனால சவுண்ட் நல்லா கூட்டி வச்சுட்டு நான் பாடுவேன். அதனால அது வந்து நம்ம தப்பு பண்றதும் வெளியே தெரியாது, நம்ம வந்து இப்படி பாடுறோன்னு வெளியே தெரியாது. இப்போ நம்ம அப்படி எதனா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், சாரி பாடலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. சரி, அவங்ககிட்ட நம்மளா போய் சொன்னாலும் நமக்கு கெத்து போயிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனுக்கும் உங்க மேல சின்னதா ஒரு க்ரஷ் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியுது. இந்த ஒரு விஷயம் அவனும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான், நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா எப்படியாச்சும் அவன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பாட்டா இருக்கும்? இந்த பாட்டுப்பா, ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசுரத்தான் உனக்கு எழுதி தாரேன். அதுல ஒரு மடங்காத நீயும் அடங்காத நானும், மனசோடு மனசு சிங்கானா போதும். அதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப அப்பாக்கு ஐஸ் வைக்கணும், உங்களுக்கு எங்கன்னா வெளியே போகணும், இல்லைன்னா எதாவது பண்ணணும், அப்பா கிட்ட ஐஸ் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாக்கு இது வரைக்கும் நான் பாட்டே போட்டது, அதனால யோசிக்கிறேன். அப்பாக்கு நான் ஐஸ் வைக்கணும். ஒரு விஷயம் அவங்ககிட்ட போய் கேட்டாலே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஐஸ்னால வேண்டாம். நான் கூட இந்த தெய்வங்கள் அந்த மாதிரி எதனா பாட்டு அப்படி போட்டு பாடலாம். ஆனா வந்து அதை நான் பாட துறப்ப அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரியாக்ஷன் வரும். என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன், அவ்வளவுதான். அது போயிடும். கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணி. இப்ப வந்து நமக்கு இந்த மேனேஜர் யாருன்னா இருப்பாங்கல்ல ஆபீஸ்ல, அவங்க மேல நமக்கு கொஞ்சம் காண்டா இருப்போம். ஐயோ இவங்களை எப்படியாச்சும் திட்டணுமேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு என்னைக்காச்சும் அவங்க நம்மளை வந்து ப்ரோவோக் பண்ணி விட்டுருவாங்க, கத்த முடியாம இருப்போம். இந்த சிச்சுவேஷன்ல என்ன சாங் பாடுவீங்க? இப்படிதானே என்ன கோத்து விடுவீங்க. அது ஆக்சுவலா இப்படி நான் சொல்றேன், எப்படி சொல்லணும் சிச்சுவேஷன். ஆக்சுவலா இது மேனேஜர்னு நல்லா ஓப்பன்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒன்று பண்ணியிருப்போம்,
அவங்க வந்து அதை வேற மாதிரி பேசிடுவாங்கல்ல. அதாவது நம்ம நல்ல விதமா ஒண்ணு பண்ணிருப்போம், அவங்க வேற விதமா ட்விஸ்டா பேசுறாங்க. போடா போடா புண்ணாகு போடாத தப்பு கணக்கு, அந்த மாதிரி அவங்க தப்பு கணக்கு போட்டு நம்மளை எப்படி காலி பண்றதுன்னு யோசிப்பாங்கல்ல. சோ அதுக்காக இந்த பாட்டு. இதற்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஜஸ்ட் கேஷுவல் டாக். எஸ். இப்போ வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம கிட்ட சில விஷயம் மறைச்சிருவாங்க. சில டைம் வந்து அவங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருக்கும், அதை கூட மறைச்சிருவாங்க. இல்லைன்னா வேற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன சாங் தோணும்? அதாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, அந்த லைன். இப்போ நம்ம பாய் ஃப்ரெண்ட் எங்கேயாச்சும் வந்து வேற யாரு கூட சுத்திட்டு இருக்கிறதுல மாட்டிக்கிட்டாங்க, சரி இப்போ என்ன சாங்? ஓஹோ, அதாவது அவங்க வேற யாரையா சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சாங்லாம் வராதேப்பா, ஆக்ஷன் தான். அது எந்த மாதிரி ஆக்ஷன் தெரியுமா? இந்த மைனா படத்துல எப்ப வர்றீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷன் லேடி அந்த இடத்துல இருந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். இந்த கோவை சர்லாம் கூட வடிவேல் அவங்கள போட்டு ஒரு கூத்து கும்பிடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கும்பிடு. பாட்டுலாம் கிடையாது, உனக்கு பாட்டு வேற பாடணுமோ, நீ வேற யாரு கூட போயிருப்பேன் பாட்டு வேற பாடணுமோ, வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம யாருக்குன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கப்பலா இருக்காங்க, நம்ம தேர்ட் வீலா போய் உட்காந்துருப்போம்ல. ஐயோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுமை. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பாட்டு தோணும்? அந்த சிச்சுவேஷன்லயா, அந்த டைமிங்ல வந்து இந்த பாட்டு தான் பாடுவேன். காதலிக்காதே பாட்டை வந்து அவங்க 2 பேருக்காக பாடுவேன். ஆக்சுவலா அதே பிரேக்கப் ஆயிரணும், அப்பதானே இவன் என் கூட சுத்த முடியும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவன் தூக்கிட்டு போயிடறான். ஸோ அதனால காதலிக்காதே மனசே காதலிக்காதே, அதான் அவளும் நீயும் இருக்க மாட்டோம், லவ் ரொம்ப சூப்பரு, நடுவுல தான் வந்தான் அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கரு, அந்த மாதிரி அது பாடி விட்டு பிரிச்சு விட்டுருவேன். பிரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் தெரியுமா, ஒரு நிம்மதி. அந்த நிம்மதியில என்ன பாட்டு பாடுவீங்க? இது போதும் எனக்கு இது போதுமே. எஸ். அண்ட் இந்த விஷயம் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து ஆர்ஜேனாலே நமக்கு 2 மூவி ஞாபகம் வரும். ஒன்று எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு உயிரேவா இருக்கும். அதில் அதுவும் உயிரேல வர அந்த சீன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அவங்களோட அந்த பொண்ணை வர்ணிக்கிற ஒரு விஷயம், அதை நீங்கள் உங்களால் வந்துட்டு பண்ண முடியுமா? அந்த உயிரே படம் இருக்குல்ல, ஷாருக் கான் வந்துட்டு அதில் ஒரு விஷயம் சொல்லுவார், அவ கண்ணு வந்து பார்த்துட்டே இருக்கலாம், மூக்கு குட்டியாக இருந்தாலும் அழகி அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்கல்ல, அதை உங்களால் வந்துட்டு ஒரு ஆர்ஜேவா நீங்க அந்த ஃபீலோட சொல்ல முடியுமா? பொண்ணையா ஆனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களோட ஒரு வெர்ஷன்ல. ஓகே, அதாவது ஒரு பர்சனை வந்து வர்ணிக்கணும். ஆமா, ஓகே. என்னோட இமேஜினரி பாய் ஃப்ரெண்டை வந்து வர்ணிச்சுக்கலாமா? அடே லைட்டா ஓபன் பண்ணதும் அவர் வராரு, வந்த உடனே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஷர்ட், அப்படியே டெனிம் ப்ளூல ஒரு ஜீன், ஒரு சின்னதா ஒரு ஷூ, ஒயிட் ஷூ, சூப்பராக ஹேர் ஸ்டைலாக ரெடி பண்ணி. ஃபிசிக் எனக்கு அப்படிலாம் வேண்டாம், ஆனால் பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தார். எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர். அவர் கண்ணு என்னதான் பார்க்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த கண் பார்வை வந்து என் பக்கமும் சாயும், நான் பார்த்துடக்கூடாதுன்னு பக்கத்துலேயும் போகும். ஸோ அந்த கண் பார்வை என் பக்கம் பார்க்குமான்னு நான் வந்து ஏக்கத்தோட பார்க்குறேன் பார்த்தீங்களா. எஸ், அந்த பார்வையில் தான் நான் விழுந்தேன். அண்ட் இவ்வளோ நேரம் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அழகாக ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. நாங்கள் கொடுத்த டாஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் பாடினதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் போனதே எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிறப்ப கூட எங்களுக்கு அந்த ஃபீல் தான் வருது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. அந்த பாட்டை நான் ஃபீல் பண்ணணும்னு அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். ஆன்ட்டி அந்த நீ பொட்டு வச்ச தங்க கூட வருவாங்கல்ல கிரிக்கெட் பேட்டு தூக்கிக்கிட்டு, சரிம்மா அந்த பாட்டு தானே வேணும், எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா, நான் வந்து பாடுறேன் அப்படின்னா, ஓய்யோயோ அவங்கள மாதிரியே போயிடணும். ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ அதனால எனக்கு நியூஸ் பேசணும்னாலே எனக்கு பயம் தான். முன்னாடிலாம் வந்து இந்த பாட்டு கேட்கும் போது எவ்வளோ சூப்பரா இருக்கும், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படியே சிம்ரன் மேம் தான் அப்படியே வந்து நிற்பாங்க. ஆனா இப்போ அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்றேன்ற பேர்ல சோஷியல் மீடியாவை தள்ளினா வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.